கல்யாணம் ஆனோடனே எல்லோரும் கேட்குற விஷயம் தான் குழந்தை இல்லை. எங்கள் அம்மா அழுதாங்க, எங்கள் அப்பா ஸ்டேஷனில் இருந்து அவரும் அழுதார். நானும் என் ஒய்ஃபு வந்து கொரோனா பேட்ச் மேரேஜ். ஸோ எங்களுக்கு கல்யாணம் ஆனோடனே எல்லோரும் கேட்குற விஷயம் தான் குழந்தை இல்லை, குழந்தை இருக்கா. ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எல்லோரும் கேட்டாங்க. எங்களால் வெளியவும் போக முடியல. நிறைய ஒரு மாதிரி டிமோட்டிவேஷனாகவே இருந்துச்சு. அப்போது என்னுடைய ரிலேட்டிவ் சொன்னாங்க, நீங்கள் கோணாங்குப்பம் போயிட்டு வாங்க ஒரு வாட்டி அப்படின்னு. நானும் மாதா டிவியில் பார்த்துருந்தேன். ஸோ நான் கோணாங்குப்பம் போயிட்டு வந்தோம். அப்போ வந்து நான் காவி உடை அணிஞ்சு பெசன்ட் நகர் நடந்து வருது வருஷம் 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். அப்படி வரும்போது நான் அந்த டைமில் வந்து அந்த ஒரு 40 days வந்து நான் எங்கன்னா ஒரு சர்ச்சஸ்க்கு போவேன். அப்படி போயிட்டு வரும்போது கோணாங்குப்பம் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். கரெக்டாக சார் சொன்ன மாதிரி அக்டோபர் மாதம் மாதா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ மாதா வந்து நாங்கள் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு நாங்கள் ரிட்டன் கொடுக்கும்போது அந்த லாஸ்ட் ப்ரேயர் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு கிரேஸ் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபீல் ஆகிட்டு எங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, மாதா பாட்டு, அதை போட்டு அவங்க ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் மாதா சுரத்தை கொடுத்துட்டு வந்துட்டோம். எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆவடி அந்தோனியார் கோயில் போயிருந்தோம். அங்கேயுமே அந்த குழந்தை சுரத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விதமான ஃபீல் இருந்தது. நீ ஜஸ்ட் கிட்டு மட்டும் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. நாங்கள் தூங்கிட்டோம். காலையில் ஏஞ்சி என் ஒய்ஃப் எழுப்புறாங்க, பாசிட்டிவ்னு வந்திருக்கு. சூப்பர் சூப்பர் சார். ஸோ எனக்கு நானுமே அழுதேன், எங்கள் அம்மா அழுதாங்க, எங்கள் அப்பா ஸ்டேஷனில் இருந்து அவரும் அழுதார். ஸோ இதுதான் எங்களுக்கு இருக்கிறதுல இப்போ வரைக்குமே எனக்கு நான் பிளெஸிங்காக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். பையன் பேர் என்ன சார்? டாரன் மிச்சல் பீட்டர். சூப்பர் சார்.